வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம அடி வயிறுல கீழ் பகுதியில சேருகின்ற கொழுப்பு பகுதிய வெளியேற்றுவதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம்னு சொல்லலாம். இந்த ஒரு ஆசனம் செய்தாலே போதும். இதுல இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது, வெயிட் குறைக்கிறன்ற ஒரு பட்சத்துல மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது தவறான ஒரு விஷயம். அதேபோல சர்ஜரி மேற்கொள்வது என்பது தவறான ஒரு விஷயம். அது வேண்டாம். உங்களால என்ன முடிகிறதோ, எந்த எக்சர்சைஸ் முடிஞ்சாலும் சரி, இல்ல எதனா ஒரு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல எந்த இது பிடிச்சிருந்தாலும் மேற்கொள்ளலாம், தவறில்ல. அதேபோல எந்த எக்சர்சைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மேற்கொள்ளுங்கள். தவறு என்பது கிடையாது. இப்போ நம்ம அம்மா, அப்பா ஃபேட்டா தான் இருக்காங்க. நம்மளுடைய ஜீனே அப்படிதான் வருது அப்படின்னா, வெயிட் குறையுதுன்றது சற்று கடினமா தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட் சொல்ல முடியாது. உங்களால என்ன எக்சர்சைஸ் முடிகிறதோ, இதுதான் செய்யணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு எந்த துறையில என்ன ஸ்போர்ட்ஸ் புடிச்சிருக்கோ, என்ன எக்சர்சைஸ் புடிச்சிருக்கோ, தாராளமா மேற்கொள்ளலாம். ஒரு 3/4 மணி நேரம் வொர்க் அவுட் பண்ணுங்க பொழுதும். அதாவது 1/2 மணி நேரம் என்பது போதுமான ஒரு விஷயம் பார்க்கலாம். 1/2 மணி நேரத்திலிருந்து ஒரு 3/4 மணி நேரம் என்பது போதுமான ஒரு அதேபோல எந்த அளவுக்கு வொர்க் அவுட் பண்றோமோ, அந்த அளவுக்கு நல்லது. அதாவது வேர்வை என்பது சிந்தணும். அந்த அளவுக்கு நம்ம வொர்க் அவுட் பண்ணணும். இதுபோல மேற்கொண்டு வரும்பொழுது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா குறையக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அதேபோல நம்ம எடுக்கின்ற உணவு, அது பார்க்கணும் கண்டிப்பா. ஒரேடியா நம்ம கொழுப்பு தர உணவா எடுத்துக்கொள்ளலாமா? அதுவும் தவறான ஒரு விஷயம். அதேபோல வெயிட் குறைக்கிறேன்ற ஒரு விஷயத்துல, உணவு எடுப்பது குறைத்துக் கொள்ளும் பொழுதும் வெயிட் ஏறக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். அதேபோல வேலைப்பளு அதிகமா ஏறும்பொழுது ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் அதுவும் சொல்லலாம். அதேபோல அதிகமா உறங்கும் பொழுதும் இது ஒரு காரணம்னு சொல்லலாம். உறங்காம இருக்கும் பொழுதும், இதுல பல தரப்பு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். வெயிட் என்பது இன்கிரீஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் இது போல வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால நம்ம இப்போ அந்த பயிற்சிய பார்க்கலாம். இப்போ செய்யும் பயிற்சி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இது போல நிக்கிறோம். இது ஸ்டாண்டிங்ல செய்யக்கூடிய ஒரே பயிற்சி தான். இது உங்களால என்ன முடிகிறதோ, ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் தாராளமா செய்யலாம். அதுபோல ரிலாக்ஸ் பண்ணிட்டு, பண்ணிட்டு நம்ம இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம். எதுவும் இல்ல. நம்ம சாதாரணமா நிக்கிறோம். கைகள் மேல உயர்த்தும்போது மூச்சு காத்து இழுக்கும். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளியில வரும். இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கைகள் மேல உயர்த்துறோம். கைகள் இப்படி ஒண்ணா சேர்க்கிறோம். சேர்த்துட்டு இந்த கைய இப்படி ஒண்ணா இணைக்கிறோம். இணைச்சுட்டு டோவ மேல ரைஸ் பண்றோம். இந்த இடத்துல மூச்சு காத்து உங்களால ஹோல்ட் பண்ணணும். உங்களால எவ்வளவு நேரம் முடியுதோ அந்த அளவுக்கு செய்யலாம். தவறு என்பது கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்லோவா ரிலீஸ் பண்றோம். திரும்ப செய்யலாம். இப்படி நல்லா மூச்சு காத்து உள்ள இழுக்கும் பொழுது வயிறு பகுதி நல்லா உள்ள போகும். இது போல உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ, ஒரு 10 எண்ணிக்கை தாராளமா செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகலாம். அவ்வளவுதான். இது போல ரெகுலரா செய்யும் பொழுது, இந்த பகுதியில இருக்கின்ற கழிவு பொருள் என்பது வெளியேற்றப்படுகிறது.